Hi, this is Shahida from Unacademy. இன்னைக்கு டிசம்பர் 1 and 2க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ அயோத்திதாச பண்டிதர், ஆப்ஷன் பி என்.சி. ராஜா, ஆப்ஷன் சி ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், ஆப்ஷன் டி காமராஜர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அயோத்திதாச பண்டிதர். ஸோ ஸ்டாலின் டு அன்வில் ஸ்டாச்சு ஆஃப் அயோத்திதாச பண்டிதர். ஸோ தமிழ்நாடு அரசு வந்து திராவிட பேரொலி அயோத்திதாச பண்டிதரோட 175ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ அதை நினைவாக பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபத்தில் வந்து முழு உருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ அயோத்திதாச பண்டிதரை பற்றி பார்க்கணும்னா, ஸோ தந்தை பெரியார் என்ன சொல்லியிருப்பான்னா, என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி என கூறினார். ஸோ ஒரு பைசா தமிழன், திராவிட பாண்டியன் போன்ற இதழ்களை நடத்தி வந்தார். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். ஸோ 1892ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சங்கம் சார்பில் வந்து 2 கோரிக்கை வைத்தார். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை, மற்றொன்று வந்து நில ஒதுக்கீடு. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் COP 28 சப்மிட் பீயிங் ஆர்கனைஸ்ட்? COP 28 உச்சி மாநாடு எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ரியாத், ஆப்ஷன் பி எகிப்த், ஆப்ஷன் சி அபுதாபி, ஆப்ஷன் டி துபாய். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி துபாய். ஸோ COP 28 துபாயில் வந்து நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா காலநிலை குறித்த ஐக்கிய நாடுகளின் கட்சிகளின் மாநாடு 28வது வந்து துபாயில் நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செரமனியில் பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது அனௌன்ஸ் பண்ணது எப்போன்னா COP 27 எகிப்தில் நடந்தப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுங்கிறது என்னன்னா, ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து வெளியேற்றுற இந்த பொல்யூஷன்னால அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஸோ இவங்க வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது இந்தியன் ரயில்வேஸ் லான்ச்சஸ் கஜ்ரத் சுரக்ஷா. ஸோ கஜ்ரத் சுரக்ஷாங்கிறது ரயில் தண்டவாளத்தில் யானைகள் வந்து ஆக்சிடென்ட் ஆவதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கஜ்ரத் சுரக்ஷா வந்து சென்சஸ் ப்ரெஷர், அதாவது 200 மீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே அந்த ப்ரெஷரை வந்து உணர்ந்து ஸோ அது வந்து ட்ரிகர் சிக்னல் வித் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்னால சிக்னல் கொடுத்து ஆக்சிடென்ட்ஸை தடுக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிலன் 2024 எங்கே நடைபெற போகுது? 2024. ஸோ ஆப்ஷன் ஏ மணிப்பூர், ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர், ஸோ ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம், ஆப்ஷன் டி கொச்சி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம். ஸோ த நெக்ஸ்ட் எடிஷன் வந்து விசாகப்பட்டினம்ல நடக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி வந்து நடத்துகிற ஒரு இது மெயினாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட லுக் ஈஸ்ட் பாலிசி, ஸோ ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள வந்து அங்கே டெவலப்மெண்ட்டுக்காகவும் சேர்ந்து பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா G20 பிரசிடென்சியில் நம்மளோட தீம் வந்து வாசுதேவ குடும்பகம் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மிலன் 2024 வந்து நடத்துகிறாங்க. ஸோ அடுத்ததான் நியூஸில் இருந்தது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அனதர் 5 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா COVID-19 பேண்டமிக் அப்போ ஏப்ரல் 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு தருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் 5 kg ஆஃப் ஃப்ரீ ஃபுட் வந்து ஈச் மந்த் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் டு உமன் அண்ட் எல்டரி இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததான் நியூஸில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ நாகாலாந்து, ஆப்ஷன் பி மெகாலயா, ஆப்ஷன் சி மணிப்பூர், ஆப்ஷன் டி சிக்கிம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாகாலாந்து.
ஸோ ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் 2023 வந்து நாகாலாண்டோட ஹெரிட்டேஜ் வில்லேஜ் கிசாமாவில் வந்து நடைபெற போகுது. ஸோ ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் பற்றி யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் நாகாலாந்து வந்து எவ்ரி இயர் நடத்துகிறாங்க. எப்பொழுதுனா 2000லேருந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து நாகா ட்ரைப்ஸ், ஓகேவா, ஸோ அவங்கள பற்றி அவங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஸோ அவங்களோட கல்ச்சரை பற்றி வேர்ல்ட் லெவலில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நடத்துகிற ஃபெஸ்டிவல் தான் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். So what is the target year to end epidemic HIV by WHO? AIDS நோயை முடிவுக்கு கொண்டு வர நிர்ணயித்துள்ள ஆண்டு WHO. ஸோ ஆப்ஷன் ஏ 2025, ஆப்ஷன் பி 2030, ஆப்ஷன் சி 2035, ஆப்ஷன் டி 2040. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2030. ஸோ வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து 2023 வந்து டிசம்பர் 1 வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தீம் பார்த்தீங்கன்னா லெட் கம்யூனிட்டிஸ் லீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி WHO வந்து 2030 இதுக்கு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் ஆஃப் த டே. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெலிகாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வில் பி லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ், ஆப்ஷன் டி அஸ்ஸாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து டிசம்பர் 1 அண்ட் 2க்கான மிக முக்கிய கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.